ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 2 வேளையும் ஃபைபர் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணால் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு காலையிலையும் ஃபைபர் போட்டு ஷேக் எடுக்கிறீங்க, நைட்லேயும் ஃபைபர் போட்டு ஷேக் எடுக்கிறீங்க. சீரியஸாக நீங்கள் 2 வேளை ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராப்பராக இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனாலுமே திரும்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் உண்மையாலுமே எண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். தப்பான மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம், நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்ஸை உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஏன் 2 வேளையும் ஃபைபர் எடுத்தால் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 டைம்ஸ் ஃபைபர் எடுக்கும்போது உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட் உடம்புலேருந்து அடிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீனும் தேவை, ஃபைபரும் தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் குயிக்காக ஆகிடும்னு சொல்லிட்டு காலையிலையும் ஃபைபர் எடுக்கிறீங்க, நைட்டும் ஃபைபர் எடுக்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனை டெய்லி பேசிஸில் நீங்கள் கொடுக்குறதே இல்லை. ப்ரோட்டீன் தான் வெயிட் லாஸில் ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டு வெறும் ஃபைபர் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெறும் ஃபைபரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி பேசிஸில் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணும்போது, லைக் நம்ம ஃபார்முலா 1 கூட ஹெர்பல் லைஃப்பில் இருக்க ப்ரோட்டீன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணும்போது உங்களோட உடம்புல இருக்க கேலரிஸை ஈஸியாக பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோச் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்கள் உடம்புல இருந்து ஃபஸ்ட்டு கொழுப்பு குறையணும் அப்படின்னா ப்ரோட்டீன் உடம்புல இருந்தால் மட்டும்தான் கொழுப்பை கரைக்க முடியும். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு ப்ரோட்டீனை தவிர வேறு எந்த ஒரு ஃபுட்டாலையுமே முடியாதுங்க. நிறைய பேர் ஃபைபர் எடுத்தால் கொழுப்பு குறையும்னு சொல்லிட்டு தப்பான கான்செப்டில் இருக்கீங்க. ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பாடியில் கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கொழுப்பு குறையிற ப்ராசஸில் உங்களோட மெட்டபாலிசம் லெவல் பூஸ்டப் ஆகும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. ப்ரோட்டீன் எடுத்தால் மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகுமானா கம்பல்சரி பூஸ்டப் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களோட ரெஸ்டிங் கேலரிஸை ப்ரோட்டீன் மட்டும்தான் பர்ன் பண்ணும். ரெஸ்டிங் கேலரிஸை ப்ரோட்டீன் பர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகும். இன்றைக்கி விஷயத்தை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டெய்லி ஃபுட் ஹேபிட்டில் ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்களோட ரிசல்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் உடம்புக்கு ப்ரோட்டீனும் தேவை, ஃபைபரும் தேவைன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை பார்த்துட்டு வெறும் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. டெய்லி மார்னிங் ஷேக்கில் ப்ரோட்டீனை நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். நைட் ஷேக்கில் நீங்கள் ஃபைபர் ஆட் பண்ணுங்கள். ஏன் ஃபைபர் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபைபர் தான் உங்களோட கட் ஹெல்த்தை ஸ்ட்ராங் ஆக்கும். உங்கள் வயிறு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடம்புக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அதை ப்ராப்பரான பேஸில் டைஜஸ்ட் பண்ணி உங்களோட உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை பிரித்து கொடுக்க முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உண்மையாலுமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைபரும் முக்கியம், ப்ரோட்டீனும் முக்கியம். ப்ரோட்டீனை விட்டுட்டு வெறும் ஃபைபர் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தப்பான கான்செப்ட். இல்லை ஃபைபரை விட்டுட்டு ப்ரோட்டீன் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தப்பான கான்செப்ட். உங்கள் உடம்புக்கு ப்ரோட்டீனும் தேவை, ஃபைபரும் தேவை. ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கிலோ இருக்கீங்களோ அத்தனை கிராம்ஸ் ப்ரோட்டீன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னா 70 கிராம்ஸ் ப்ரோட்டீன் தேவை. இதுவே ஃபைபர் எவ்வளோ தேவை அப்படின்னா 30 கிராம்ஸ் ஃபைபர் டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே ப்ராப்பராக உங்கள் உடம்புல இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தப்பான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீரியஸாக திரும்ப உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகிடும். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், ஃபைபர் எடுத்தால் உடம்புக்கு நல்லதா இல்லை ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்புக்கு நல்லதா, இதை பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, இந்த ப்ராடக்ட்டை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை நிறைய பேர் வேறு வெப்சைட்டில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஒரு ராங் கான்செப்ட். உங்களுக்கு உண்மையாலுமே ஹெர்பல் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்கள்கிட்ட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி இருக்கா, இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி இல்லை அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் ஆதார் கார்டை வச்சு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். அதில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ப்ராடக்ட்டை வாங்குறது, எப்படி சாப்பிட்றது, எந்த மாதிரி சாப்பிட்டா உங்கள் உடம்புலேருந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும், உங்கள் உடம்புல ஃபேட் ரெடியூஸ் ஆகும், இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.